தாய்மார்களே, பெரியோர்களே, விடுதலை பார்வை நேயர்களுக்கு வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். பொது உடைமை என்ற இலக்கை அடைய திராவிட இயக்கம் மற்றும் பொது உடைமை இயக்கம் இந்த இரண்டும் தனித்தனி பாதைகளில் பயணம் செய்து கொண்டிருப்பதை நினைவூட்டும் வகையில், சனாதனத்தின் இடுப்பு எலும்பை முறிக்கும் வகையில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக கள்ளிப்பாலை ஊட்டிய கொடுமையை ஒழித்து கட்டியது திராவிட இயக்கம். என்றும் நில உடைமையாளர்கள் சாணிப்பாலையும் சவுக்கடியும் ஆதிக்கத்தின் ஒரு வடிவமாக பயன்படுத்தியதை ஒழித்து கட்டியது பொது உடைமை இயக்கம் என்று சுட்டிக்காட்டி, தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கீழ்வேலூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து ஆற்றிய தேர்தல் பிரச்சார உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. மசோதா தோல்வியும் திட்டமிட்ட உடனடி போராட்டமும் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. சட்டமன்றம் நாடாளுமன்றங்களில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதற்கான சட்டம் 2023 ஆண்டிலேயே நாடாளுமன்றத்திலும் மக்களவையிலும் 28/9/2023 அன்று குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் வழங்கப்பட்டு சட்டமாகிவிட்டது. இந்த நிலையில் மீண்டும் எதற்காக 33% மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரப்பட்டது? எல்லாம் பிஜேபியின் நரித்தந்திர ஏமாற்று வேலைதான் என்பதை விளக்கும் வகையில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. எப்படியாவது தொகுதி மறுவரை மசோதாவை கொண்டு வர பிஜேபி திட்டமிட்டு இருப்பது. திட்டத்தை மட்டும் சட்டமாக்கினால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கான மக்களவை உறுப்பினர்கள் குறைந்து வட மாநிலங்களில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாகி அவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. பிஜேபியின் நோக்கம் என்னவென்றால், மசோதா வெற்றி பெற்றாலும் தங்களுக்கு அரசியல் லாபம், தோல்வி அடைந்தாலும் லாபம்தான். எப்படி என்றால், மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எதிர்கட்சியினர் பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்று நம்மை குறை சொல்லி தோற்கடித்து விடலாம் என்ற ஒரு தந்திர வேலைதான். நாடாளுமன்றத்தில் வாக்கு எடுப்பு இரவு 7:35 மணிக்கு தொடங்கியது. ஏற்கனவே இது போன்ற மசோதா கொண்டு வந்தால் போராட்டம் வெடிக்கும் என்ற நிலையில் இந்த போராட்டத்தின் போது பாஜக எம்பிகள் வைத்திருந்த பதாகைகள் தான் இப்போது பேசுபொருளாகி உள்ளது. இது என்ன 15 நிமிட மேஜிக்கா என்றும், போராட்டம் நடக்கும் முன்பே எப்படி திட்டமிடப்பட்டு பதாகைகள் தயார் நிலையில் இடம்பெற்றன? சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். மின்னல் வேக போராட்ட தயாரிப்பு குறித்து ஒளிப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக்கப்பட்டு வருகிறது. பிஜேபியின் இந்த இரட்டை வேட போலி முகத்திரையை கிழித்துள்ளது இன்றைய விடுதலையின் தலையங்கம். பிற இதழ்களில் இருந்து வந்துள்ள மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு குறித்து வந்துள்ள தலையங்கம் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய சென்னை வந்துள்ள ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அனைத்தும் நாசமாகிவிடும் என்று தெரிவித்துள்ளார். குஜராத்தில் 17 வயது சிறுமி 3 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுதான் குஜராத் மாடல் என்பதை தெரிந்து கொள்வோம். அரசை தேடி மக்கள் போய்கொண்டிருந்ததை மாற்றி மக்களை தேடி அரசு போவதை சாத்தியமாக்கியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி என உதய சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதா என்ற பெயரால் கிறிஸ்தவ நிறுவனங்களை அழிக்க திட்டமிடும் ஒன்றிய பிஜேபி அரசு. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்த பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளின் பேராயர்கள் தெரிவித்துள்ளனர். சங்கிப்படை உள்ளே நுழைந்தால் சர்வநாசம். என்டிஏ கூட்டணி அத்தியாயம் முடிந்துவிட்டது. மக்கள் அமோக ஆதரவுடன் திமுக வெற்றி உறுதியாகிவிட்டது என ஓசூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. ஸ்டாலின் தனிநபர் அல்ல, அவருக்கு பின்னால் நாடே இருக்கிறது. மக்களின் குரலுக்கு செவி சாய்க்காத மோடி, மனுஸ்மிருதியோ பாஜகவின் கொள்கை. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாளும் செவி சாய்த்ததில்லை என ஒசூரில் கன்னட தமிழில் பேசி அசத்திய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியீடு. 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண் தேர்வர் முதலிடம் பிடித்து சாதனை. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் 5லிருந்து 6ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட இந்தியா. பன்னாட்டு நாணய நிதியம் நடப்பு ஏப்ரலில் வெளியிட்டுள்ள பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில்
உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் தரவரிசையில் இந்தியா பின்தங்கி உள்ளது. சென்னைக்கு திமுக சிறப்பு தேர்தல் அறிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இதில் அனைத்து மக்களுக்கும் தூய்மையான குடிநீர், அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் அதிக ஒளி மின் விளக்குகள் அமைக்கப்படும், 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும், மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் 2028ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்படும், 20,000 உயர் ஊதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆடு போர்வையில் ஓநாய் போல பாஜக அரசு பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவில் தொகுதி மறுவரையை கொண்டு வந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். பெண்கள் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதில் மோடி அரசுக்கு எவ்வித அக்கறையும் இல்லை என்பதை தான் மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்தது காட்டுகிறது என டெக்கான் கிரானிக்கல் தலையங்கம் எழுதியுள்ளது. தீர்ப்பு வழங்கும் போது சமரசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கும் நீதிபதிகள் அகற்றப்பட வேண்டும் என்று பெங்களூரில் நடைபெற்ற 22வது மாநில அளவிலான நீதித்துறை அதிகாரிகள் மாநாட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா தெரிவித்துள்ளார். நடத்தை விதிகளை பிரதமர் மோடி மீறிவிட்டார் என மம்தா கடும் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாளை 21/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு பாபநாசம் தொகுதியிலும் மாலை 4 மணிக்கு தஞ்சாவூர் தொகுதியிலும் திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் தேர்தல் பிரச்சார உரை நிகழ்த்த உள்ளார். பெரியார் பிஞ்சு நடத்தும் பழகு முகாம் தஞ்சை வல்லத்தில் ஏப்ரல் 27 தொடங்கி மே 1 முதல் 5 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெற விரும்பும் குழந்தைகள் பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் 22/4/2026. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.